நீங்கள் கம் போட்டு ஒட்டினதுக்கப்புறம் ஒரு 2 சைடு பீஸும் ஒரே சைடு வந்துருச்சு அப்படின்னா அப்போ உங்களுக்கு அந்த ப்ளவுஸே வேஸ்ட் ஆயிரும். அதனால் அதை மட்டும் நீங்கள் நல்லா தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. அதனால் 2 சைடு பீஸும் 2 சைடு கரெக்டாக வர மாதிரி நான் எப்படி அந்த கிளாத்தை எடுத்து ஓப்பன் பண்ணி பிரித்து வைக்கிறேன்றதை பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி கம் போடுறதும் அந்த ஓரத்திலே எட்ஜிலேயே போடுங்க. எந்த மாதிரி கிளாத்தை மடித்து கம் போடுறேன் அப்படின்றதும் பார்த்துக்குங்க. ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கம் போடும்போதுமே ஓரத்தில் கொஞ்சமாக வந்து போட்டுக்குங்க. கம் போட்டுட்டு நீங்கள் ஒட்டிட்டு அயர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 2 நாளுக்கு அப்புறம் நீங்கள் அந்த ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அவ்வளோ நீட்டாக இருக்கும். எதுவுமே பிரிஞ்சு வராது. ரொம்ப நீட்டாக இருக்கும். இதனால் என்ன பெரிய பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம் போட்டு ஒட்டுறதுனால கட் பண்ணி நீங்கள் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா, தைக்கிற டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். இப்போ என்ன பண்ணுறேன், நான் மேலே வந்து அயர்ன் பண்ணிக்கிறேன். எல்லாமே கம் போட்டு ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நீட்டாக வந்து அயர்ன் பண்ணிக்கலாம். லைனிங் பக்கம் மட்டும் அயர்ன் பண்ணால் பத்தாது. மெயின் கிளாத் மேலேயும் வந்து நல்லா அயர்ன் பண்ணிக்கிங்க.